ஒரு சென்டென்ஸை சொல்லி அந்த சென்டென்ஸ்ல அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிட்டு இதனுடைய விபக்தி என்ன அப்படின்னு யாராவது நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொன்னா நம்ம அப்போ பலம் அப்படின்ற வேர்டை பிரதமான்னு எடுத்துக்கிறதா திவித்தியான்னு எடுத்துக்கிறதா எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இந்த டவுட் நம்ம எல்லாருக்கும் வரும். வருமா வராதா? வரும். வரும். அதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய மீனிங்கை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரதமா விபக்தி அதை வச்சு சொல்லியிருக்காளா இல்ல திவித்தியா விபக்திக்காக பிரயோகம் பண்றாளான்னு உங்களுக்கு ஈஸியா வந்துடும். புரியுறதா? ஆமா, அந்த சென்டென்ஸை வச்சு அதை நம்ம ஆமா சென்டென்ஸை வச்சுதான் எல்லாமே. சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? இதம் சேவ பலம். இதம் சேவ பலம். சேவ பலம் என்ன தெரியுமா? ஆப்பிள். ஆப்பிள். வெரி குட். சேவ பலம் அப்படின்னா ஆப்பிள். இதம் சேவ பலம் அப்படின்னா திஸ் இஸ் அன் ஆப்பிள் இப்படின்னு மீனிங் வருது. என்ன வருது? திஸ் இஸ் அன் ஆப்பிள். தமிழ்ல சொல்லணும்னா இது ஆப்பிள். ஓகேவா? இப்போ இதம் சேவ பலம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சேவ பலம் அப்படின்ற வேர்டு பிரதமா விபக்தியா திவித்தியா விபக்தியா? பிரதமா விபக்தி. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி கேக்குறேன். நான் பேசுறது கேக்குறதா உங்களுக்குலாம்? இப்போ ப்ரீவியஸ் லைன் கேட்டது. ஓகே ஓகே. ரெண்டாவது கேக்குறேன். என்ன கேக்குறேன்? சஹா துக்தம் பிபதி. துக்தம் அப்படின்னா பால். சரியா? இப்ப இந்த சஹா துக்தம் பிபதி அப்படின்ற இடத்துல துக்தம் அப்படின்றது என்ன இதுமா? என்ன விபக்திமா? செகண்ட். என்ன வரும்? பாலை குடிக்கிறான். பாலை குடிக்கிறான். இப்போ 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 முதல்ல சொல்லும் போது இது இது ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? இது ஆப்பிள்னு சொல்லும் போது இதம் பழம், இதம் சேவ பழம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த சேவ பழம் அப்படின்ற வேர்டு பிரதமா விபக்தி. சரியா? ஆமா, ஒரு பெயரை சொல்றது, நேம் ஆஃப் ஃப்ரூட். ஆமா, சரியா? அடுத்த இடத்துல வரும்போது சரியா சஹா துக்தம் பிபதி அப்படின்னு வரும்போது அவன் பாலை குடிக்கிறான். புரியுதா? அப்போ அவன் பாலை குடிக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல துக்தம் அப்படின்ற வேர்டு திவித்தியா விபக்தியே சொல்றது. புரியுறதா? இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அது ஒரு வேர்போட சேர்ந்து வருது, அது மீனிங் மாறுது. அது வெறும்ன தனியா இருக்கட்டே மீனிங் மாறுது. ஆமா, புரியுறதா? ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन சொல்றேன். இதுக்கு யார் சொல்றான்னு பார்க்கலாம். சரியா? இமானி கமலானி சந்தி. இமானி கமலானி சந்தி. இமானி கமலானி சந்தினா என்ன அர்த்தம்? கமலானினா என்னது? தாமரை. தாமரையா தாமரைகள்? புளூரலா? தாமரைகள். பல தாமரைகள். சரி, தாமரைகள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே இமானி கமலானி சந்தி. தாமரைகள் உள்ளன. சரியா? இப்ப இந்த இடத்துல தாமரைகள் அப்படின்ற வேர்டு பிரதமா விபக்தியை நிர்தேசம் பண்றதா இல்ல திவித்தியா விபக்தியா? பிரதமா விபக்தி பகுவச்சனம். பாத்தீங்களா? ஒருத்தர் பிரதமா ஒருத்தர் திவித்தியான்டா. பாத்தீங்களா? எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளா சொல்றேம்மா. ராமன் பிரதமா திவித்தியாவா? ராமன் வெறும்னா பிரதமா விபக்தி. பிரதமா. தாமரை பிரதமா விபக்தி. அது தாமரை அவ்வளவுதானே? பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தி ஐந்து வரதுனால த்விதியா விபக்தி. அது பேரே தாமரை தானே? தாமரையா? நான் ராமரைன்னு கேட்ட மாதிரி. ஆமா, அப்பன்னா நேம் சேஞ்ச் தான் பண்ணணும். இனிமேல் தாமரைக்கு தாமர் அப்படின்னு போட்டுணும். ஐக்கு வந்து திவித்தியா விபக்திக்கு வேணா ஐ போட்டு தாமரைன்னு சொல்லிக்கோங்க. கன்ஃபியூஷனா இருக்கு.
தாமர் அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஜி எனக்கு ராமரைன்னு விழுந்துச்சு அதனால. ஓகே ஓகே. தாமரை. ராமரை அந்த மாதிரி விழுந்ததுனால. சரி, அப்போ தாமரை அப்படின்றது த்விதியா விபக்தி, சரியா? தாமரை த்விதியாவா? என்னது ஆமா அச்சா தாமரை பிரதமா விபக்தி. அதனால திருப்பி 2 தடவை கேட்டேன், சரியா? தாமரையை அது த்விதியா. சரி, இப்ப திருப்பி இந்த கான்டெக்ஸ்டுக்கு வரலாம். இமானி கமலானி சந்தி. இந்த இடத்துல கமலானி அப்படின்றது பிரதமா விபக்தி தான், புரியுறதா? ஓகே. இமானிங்கிறது இவைகள், கரெக்ட்டா? ஓகே. இவைகள் தாமரைகள் உள்ளன, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. சரி, நம்ம நிறைய இடத்துல இந்த இமானி ஸ்ரீ துளசி தலானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஆஹா, இமானி ஸ்ரீ துளசி தலானி. வெரி குட். நல்லா சொல்றீங்களா சுவாமி, வெரி குட். இல்ல அந்த சாத்தத்துல நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, சாத்தம் உண்டு கரெக்டா அந்த சமயமா அதை எடுத்து கொடுக்குறீங்களே, அதுக்காக சொன்னேன். வெரி குட். சரி, அடுத்தது நான் என்ன கேக்குறேன், புஷ்பாணி ஆணைய. ஆணைய அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம், சரியா? கொண்டு வா. சரி, புஷ்பாணி ஆணைய த்விதியா கொண்டு வா. இல்ல கொண்டு வான்னு வந்துட்டு அப்ப ஒரு ஆக்ஷன், அது இது செகண்ட். புஷ்பத்தை கொண்டு வா, புஷ்பத்தைன்னு இருக்கு இல்லையா, அதனால அதான் சுவாமி. புஷ்பங்களை கொண்டு வா, இது பகுவச்சனம் த்விதியா விபக்தி. ஆமா, கரெக்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன், இல்லம்மா நான் என்ன கேக்குறேன், புஷ்பாணி ஆணைய அப்படின்ற இடத்துல புஷ்பாணின்ற வேர்டு என்ன விபக்தியை குறிக்கும்? அவ்வளவுதான். த்விதியா விபக்தி பகுவச்சனத்தை குறிக்கும். புஷ்பாணி, புரியுறதா? ஓகே. புஷ்பங்களை கொண்டு வா, ஐ குறித்து த்விதியா, புரிஞ்சுதா? சோ ஒரு இடத்துல புஷ்பாணின்னு இருக்கு, அங்க புஷ்பங்கள் அப்படின்ற மீனிங் வருது, அங்க நம்ம பிரதமா விபக்தின்னு எடுத்துக்கிறோம். ஒன்னொரு இடத்துல அதே வேர்டு புஷ்பாணின்னு இருக்கு, ஆனா அந்த புஷ்பாணி அப்படின்ற அர்த்தத்துக்கு புஷ்பங்களை அப்படின்னு சொல்லும் போது த்விதியா விபக்தின்னு எடுத்துப்போம், புரியுறதா? ஓகே, புரியுது. வெரி குட், வெரி குட். கமலம் பாரிஜாதம் ச புஷ்பாணி. புரியல. கமலம் பாரிஜாதம் ச புஷ்பாணி. கமலம் சொல்றேன், கமலம் பாரிஜாதம், அப்புறமா மல்லிகா மூணாவது வச்சுக்கோங்க, சரியா? சரி, அப்பதான் சே போட்டு புஷ்பாணின்னு சொல்ல முடியும். ஏன் 2 புஷ்பத்துக்கு சொன்னாலே சாப் சொல்ல முடியாதா? இருக்கே. இல்ல சுவாமி, புரியுது. மேல இருந்தாதான் கரெக்ட். அதாவது நீங்க 2க்கு சே போடுங்க, சே போடுறத நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா புஷ்பாணின்னு சொல்ல முடியாது. 2 இருந்ததுன்னா புஷ்பேன்னு தான் சொல்ல முடியும். புஷ்பேன்னு தான் சொல்றீங்க. ஓகே. புரியுது. சரி, இப்போ இந்த டாபிக்ல இப்ப டிஸ்கஸ் பண்ணதுல சுவாமி நீங்கெல்லாம் அனாவசியமா என்னென்னவோ பேசிட்டு இருந்தீங்க, ஒன்னும் புரியல அப்படின்னா நான் திருப்பி சொல்றேன். புரியுது சாமி, புரியுது. யாருக்கு? சிவராமன் சுவாமிக்கு புரிஞ்சுதா? சிவராமன் சுவாமி, லக்ஷ்மிமா? எனக்கு புரிஞ்சது சாமி. வெரி குட். அப்போ லக்ஷ்மிமா 3 லக்ஷ்மிமாக்கும் புரிஞ்சது இல்லையா? லக்ஷ்மி கிருஷ்ணகுமார்மா, லக்ஷ்மி கருப்பையாமா, கரெக்டா? எல்லாரும் கேக் லட்சுமியா இருக்குமே. வெரி குட், வெரி குட், வெரி குட்.